வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இயற்கையின் கருவூலம் என்றால் என்ன? கருவூலம் என்பது ட்ரெஷரி, பெட்டகம். அதுபோல் நம்மிடத்தில் இருக்கிற பெட்டகம் எது என்றால் கருமையம், ஜெனட்டிக் சென்டர், வித்து மையம், வித்து கலயம், பால்வுணர்வு சுரப்பி, செக்ஷுவல் கிளாண்ட், உயிருக்கான மையம், ஜெனட்டிக் சென்டர் என்று பல பெயர்களில் வழங்கப்படுவது முதுகுத்தண்டின் அடிப்பகுதி, ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலாக அமைந்துள்ள பகுதி. இதில்தான் நாம் எண்ணுவது, சொல்லுவது, செய்வது அத்துணையும் பதிவாகிறது. பதிவுக்கேற்ற விளைவை இறைவன் நமக்கு செயல் விளைவு தத்துவமாக கொடுக்கிறான். இதை உணர்ந்து கொண்டால் நல்லதை எண்ணி, நல்லதை சொல்லி, நல்லதை செய்யலாம். வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னே ஏதோ ஒரு கற்பனை கதாபாத்திரமான சித்திரகுப்தனுடைய பதிவேட்டில் நம்முடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். இது விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் நிரூபிக்க முடியாத பொய்யாகிவிட்டது. அதனால் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அப்போ இதில் எதை பதிவு செய்யணும் என்பதை நாம் தாங்க உணர்ந்து செயல்படணும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். கவிஞர் வாலி ஒரு பாட்டை எழுதியிருப்பார், திரை இசை தத்துவ பாடலாக. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் ஒருபோதும் நடைபோடுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக, அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். இறைநிலையை உணர்த்த மகான் தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று ஒரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.